மினிமம் 12 சீட் திருமாவுக்கு கட்சிக்குள் நெருக்கடி. திமுக கூட்டணியில் விசிக கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 6 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களை வென்றது. தற்போது மாநில கட்சி அங்கீகாரத்தை தக்க வைத்த அந்த கட்சி இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. விசிக மட்டுமல்ல, திமுக கூட்டணியில் இருக்கும் அனைத்து கட்சிகளுமே இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என்று அழுத்தம் திருத்தமாக சொல்லி வருகின்றனர். அதே சமயம் தாவேகா குடைச்சலை சமாளிக்க கூடுதலாக இன்னும் சில கட்சிகளையும் கூட்டணிக்குள் கொண்டு வர நினைக்கிறது திமுக தலைமை. இதனால் ஏற்கனவே உள்ள கட்சிகளுக்கு கூடுதல் தொகுதிகளை ஒதுக்க முடியாத இக்கட்டில் நிற்கிறது திமுக. இந்த நிலையில் விசிகாவுக்கு இம்முறை 8 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. இந்த தகவலை திருமாவளவன் உள்ளிட்ட விசிக முக்கிய நிர்வாகிகளுக்கு திமுக தரப்பிலிருந்தே தெரிவிக்கப்பட்டு விட்டதாக சொல்கிறார்கள். விசிக முக்கிய பொறுப்பாளர்கள் அதை அரைகுறை மனதுடன் ஏற்றுக்கொண்டாலும் அடுத்த கட்டத்தில் உள்ள நிர்வாகிகளுக்கும் மண்டல மாவட்ட செயலாளர்களுக்கும் இதில் திருப்தி இல்லை என்கின்றனர். செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் விசிக பலமாக உள்ளது. இந்த மாவட்டங்களில் கட்சிக்காக உழைத்து வரும் நிர்வாகிகளுக்கு இதுவரை எந்த அங்கீகாரமும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் ஒற்றை இலக்கத்தில் தொகுதிகளை கொடுத்தால் ஏற்கனவே போட்டியிட்டவர்களுக்கே சரியாய் போய்விடும். அதனால் மினிமம் 12 தொகுதிகளையாவது இம்முறை கேட்க வேண்டும் என 2ஆம் கட்ட நிர்வாகிகள் வலியுறுத்துவதால் அவர்களை சமாதானப்படுத்த வழி தெரியாமல் திருமாவளவன் தவித்துக் கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள்.